ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நல்லவரே, நன்றி அப்பா. மகிமையுமக்கே, கனமுமக்கே, துதியுமக்கே. ஹல்லேலூயா. Glory balama shantanala bakaramadalara. Hallelujah, hallelujah. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கலாமா? ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus. Hallelujah, 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 hallelujah. நீர் நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொண்டிருக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவனின் அதிபதியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபலதனரமமரதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரலமஷேரே பபலரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரமமலோஷேரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரங்களை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுத்துக் கொண்டு இருக்கலாமா? தேவ நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்பட, தேவன் கிருபையா எழுந்தருள. ஓ ஹalleluya, we bless your name, we bless your holy name.
ஹalleluya 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 ஜீசஸ் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் glory ராஜா ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு. ஏகத்தோடு பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா உலகம் எல்லாம் ஆமென் அன்பொண்டே போதுமையா அன்பொண்டே. கரங்களை உயர்த்தி பாடுவோம் பிரசன்னம் glory தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னும் உம்மை அறியணுமே இயேசுவே தூரம் வேண்டாப்பா இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி. இந்த வார்த்தையை சொல்லுங்க இன்னும் உம்மை இன்னும் உம்மை. தூரம் வேண்டாண்டவரே தூரம் வேண்டாண்டவரே தூரம் வேண்டாப்பா ஆமென் இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம் ஓரலபகரமா சேரே பலராத்த நடரா தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த கைவிடாத தூயவரே தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம். உங்க பிரசன்னம் வேணும் ஏக்கத்தோடு தாகத்தோடு. ஓ ரிபலமா ஷெரே பிரசன்னம். ஹல்லேலூயா. ஜெப
ஜபமா வைக்கலாமா? இன்னும் உம்மை அறியணும்பா, இன்னும் உம்மை விரும்பி கேளுங்க. இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணும், பக்கத்துல வரணும், தொடணும், மார்பில சாய்ச்சிருக்கணும்பா, சேரணுமே பிரசன்னம். Glory Lamara Shangaralaradhanare Mamaroshere Rihandaralaradhanare Hambarashalara Deva Prasannam Ennudadu Ummai Thudikum ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க, என் உயிரை விட உங்க சமூகம் மேலானதாட்டவரே? ஆமென். உயிரினும் நன்றியோடு நீரெனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். பாடுங்க. உம் நிழலில் அகமகிழ்கின்றேன். ஓ இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை தாங்குதையா உமது கரம். என்னுதடு எஸ் உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் க்ளோரி ரிபலஹந்தரே ஆமென். என்னுதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பாடுங்க. என்னுதடு ஹல்லேலூயா சொல்லுமா. உம் சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. உம் சமூகம் என் உயிரிலும் மேலானது. சொல்லுமா. என் தகப்பன் நீர்தானையா, என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். பாடுங்க. ஆமென். தேடுகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜீவன் தரும் தேவனதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். அப்பா வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டேன். அப்படியே கைகளை உயர்த்தி என்னுதடு பாடுங்க. ஆமென். ஜீவனுள்ள க்ளோரி என்னுதடு ஜீவனுள்ள உம் சமூகம் மேலானது, உம் சமூகம் மேலானது, உயிரிலோ
ஆமென் ஆண்டவரே உம் சமூகம் உயிரிலும் மேலானது. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory hallelujah. Worship him. Ragalama Shandanara Darala Radhanara Radhanara. Hallelujah. Glory. Hallelujah. Sharama malaro tanare. Amen. Amen. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya hallelujah hallelujah. நீர் வாழ்க ராஜா, உம் நாமம் வாழ்க ராஜா. நீர் நல்லவர், நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் போற்றப்படத்தக்கவர், நீர் புகழப்படத்தக்கவர், நீர் பாத்திரர். எபினேசரே, எல்ரோயி, எல் ஷடாய், எங்களோடு இருக்கிறவரே, சர்வத்தையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை தருகிறோம். ஹalleluya ஹalleluya. முழுவதுமாய் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி எழுந்து நின்று 125வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 125. Hallelujah, Jesus, amen. Hallelujah. 125வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த சாட்டர்டே வர்ஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த சாட்டர்டே வர்ஷிப்பில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனை துதிப்பது, உன்னதமானவரை கீர்த்தனம் பண்ணுவது, அது நமக்கு கிடைத்த பாக்கியம். கர்த்தர் நம்மை இரட்சித்ததை நாம நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறதின் அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே அவரை புகழ்ந்து பாடுவது. ஹalleluya. இயேசு நல்லவர், எனக்கு போதுமானவர்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் ஓ நன்றியால் வணங்கிடுவேன்.
ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். சந்தோஷமா பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். பாடுங்க. அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூதர் சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் வாழ்த்து என்றும் திருநாமம் துதித்திடுவேன். ஆமென். வாழ்த்து என்றும் திருநாமம். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். பாடுங்க. ஹல்லேலூயா. நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. இஸ்ரவேலின் துதிகளில் ஹல்லேலூயா, இக்கட்டில் தம் ஜனங்களின் ஆமென். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் ஒரே சத்தமாய் நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆமென். அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும், ஆழியின் அலைகள் போல ஆமென். அக்கினியின் சோதனையில் ஓ தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் ஆற்றிய கிருபைக்காய் ஒரே சத்தமாய் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர்.
இயேசு என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே. இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே. பாடுங்க. ஆமென். இக்கட்டில் தம் ஜனங்களின் ஹல்லேலூயா. செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் கட்டி துதித்திடுவே. ஒரே சத்தமாய் நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் ரபகமசேலராதனரே. சொல்லுங்க. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம். ஆமென். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம் பாடிடுவே. ஆயிரம் ஆயிரம் ஆழியின் அலைகள் போல Glory. அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் ஆழியின் அலைகள் போல ஓரபா சேலரே மாமா ஜனரோ. ருசித்தவர்கள் பாடுங்கள். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவே. தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய். ஒரே சத்தமாய் நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்று போதுமானவர். ஆமென். இயேசு என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. அப்பா நன்றியால் வணங்குவே. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை துதித்திடுவே. ஆனந்த கீதம் பாடிடுவே. நான் ஆனந்த கீதம். ஆமென். ஆயிரம் ஆயிரம். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். சந்தோஷமா பாடுங்க. அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர். நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் நன்றியால். மறுபடியும் சொல்லுங்கள். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போராமா. என் வாழ்நாள் முழுவதும் சொல்லுவேன் நீ நல்லவர் என்று. நீர் எனக்கு போதுமானவர் என்று. ஆமென். நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர். அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர். Glory. ஓ நாள்தோறும்
என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்ல கரங்களை தட்டி Thank you Jesus. Hallelujah. இயேசு நல்லவர், என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியால் வணங்கிடுவே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றோ. ஆமென். நல்லவர் எனக்கு என்றென்றோ. நாள்தோறும் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர் நன்றியா. ஆமென். நாள்தோறும் நன்றியா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே நெருங்கி உதவி, ஓ திசை கெட்டங்கோ, என திசை கெட்டு அலைய விடாம தீவிரம் வந்தனை தாங்குகின்றீ. திசை கெட்டங்கோ ஓரிலமகரபா. ருசித்தவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? என் இதய என் இதய எனது இறைவா உயிரே. லவ் யூ பா. ஓரா கலமோ ஷரே இயேசுவே. சொல்லுங்க, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன். Glory. ஆமெனும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு, உந்தன் அன்பு என் உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு என் உள்ளம் பொங்குதே. உந்தன் அன்பு, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது. நீ போதும் என்றது, உம் அன்பு பெரியது. Glory. ஓ என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். நம்முடைய உள்ளம் அவர் அன்பை பாடட்டும். Thank you Lord. சந்தோஷமாய் ஆண்டவருடைய அன்பை பாடும்போது எத்தனை பேர் உள்ள மகிழுகிறது? Oh glory. ஆமென். என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கு என்றும் நீ போதும்.
என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும் இயேசுவே, என்றும் நீர் போதும். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. உம் அன்பு பெரியது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீ போதும். ஓ என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு ஓ க்ளோரி, என் இதயம். சந்தோஷமா சொல்லுங்க, எனக்கென்றும் நீ போதும் இயேசுவே, என்றும் நீ போதும். எத்தனை பேர் சொல்லுங்க, நேசத்தாலே உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம்மாலே. ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. லவ் யூ பா, என்னை ரட்சித்தீரே ஆண்டவரே, கிருபையப்பா, நன்றியப்பா. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு என் இதயம், எனக்கென்றும் நீர் போதும், எனக்கென்றும் நீர் போதும். ஓ உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே, உம்மாலே. ஒரே சத்தமாய், உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீர் போதும் என்றது. என் இதயம் மகிழ்ந்தது, உம் அன்பு பெரியது, உம் அன்பு பெரியது, என் இதயம் மகிழ்ந்தது. ஒரு விசை கூட, உம் அன்பு பெரியது, உம் நாமம் உயர்ந்தது, என் இதயம் மகிழ்ந்தது, நீ போதும் என்றது. என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். ஆமென். என் உள்ளம் உம் அன்பை பாடும், என் நாவு என் இதயம்
சபகலமரோ எனக்கென்றும் நீ போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். பாடுவீங்களா? இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன. ஆமென். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை glory சொல்லுங்க. நாமமே தழைத்தோங்க, நான் பாடுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இந்த வார்த்தையை சொல்லுங்க. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த வாலிப காலமெல்லாம் எந்த வாழ்க்கையின் துணையானார். எந்த வாலிப ஆமெனும் நாமமே தழைத்தோங்க, நான் வாழுவேன் உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் glory எனக்கென்ன. என் வாழ்வின் பலனானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு எந்தன் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம் வாழ்வின் பலனாயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல மகிமையை, கனத்தை, துதியை, ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory. Hallelujah. என் வாழ்வின் பலனானவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை உயர்த்தி என் வாழ்க்கையின் பலன், என் வாழ்க்கையின் பலன், என் வாழ்க்கையின் பலன், என் வாழ்க்கையின் பலன், இயேசு என் வாழ்க்கையின் பலன். நான் வாழ காரணர் அவர்தான், நான் நிற்க காரணர் அவர்தான். Glory alama shere baba ri babalar handara lagdanare ri kadara ri balama janare. Hallelujah. அவரே வாழ்வின் பலன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒன்னே ஒண்ணுதான், நான் நம்பி போறேன், நான் தொடுவேன், இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் தொடுவேன், தொட்டு சொஸ்தமாவேன். இன்னைக்கு என்ன நம்பிக்கையில தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்பி வந்தே இயேசுவே, நம்பி வந்தே ஓம் பிரசன்னமே என் வாஞ்சை எல்லாம் தீர்த்திடும். நம்பி வந்தே இயேசுவே,
இயேசுவே நம்பி வந்தே உம் பிரசனமே என் வாஞ்சை எல்லாம் தீர்த்திடும். ரெண்டு கைகளை உயர்த்தி உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். உம் வஸ்திரத்தின் தொட்டு குணமாக கிருபை. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம ஆண்டவர் சமூகத்தில் வரக்கூடாது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம்பிக்கை என்னன்னா, நான் ட்ரெஸ்ஸின் அவருடைய வஸ்திரத்தில் ஏதாவது ஒரு பகுதியை நான் தொட்டா போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த அந்த 4 வாலிபர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவருக்கு முன்னாடி வச்சா போதும் விடுதலை கிடைக்கும். ஆமென். சகையுடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசுவை எப்படியாவது பார்த்தா போதும். இயேசுவை எப்படி மரத்துக்கு மேல ஏறியாவது பார்த்தா போதும். அந்த வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டிருந்த அந்த குருடனுடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிட்ட போனா போதும். இப்படி ஒவ்வொருவருமே ஒரு நம்பிக்கையோட தான். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து இங்க வந்திருக்கிறீங்க. என்ன நம்பிக்கையோட? என்ன நம்பிக்கையோட? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா, நான் நம்பி வந்து இயேசுவே நம்பி வந்து உம் பிரசனம் என் வாஞ்சை எல்லாம். கண்களை மூடி நம்பிக்கையோடு வந்தவங்க இருதயத்தை திறந்து சொல்லுங்க, நம்பி வந்தே இயேசுவே நம்பி ஓரலமா கதனரே உம் பிரசனமே என் வாஞ்சை எல்லாம் தீர்த்திடும். சொல்லுங்க, நம்பி வந்தே நம்பி வந்தே. அப்படியே முழங்கால் போட முடியுமா? இயேசுவே அப்படியே பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. Glory உம் பிரசனமே என் வாஞ்சை எல்லாம் தீர்த்திடோ. என்ன நம்பிக்கையில வந்திருக்கிறோம்? என்ன நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம்? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? ஆண்டவரே, உங்களால எனக்கு சுகம் தர முடியும். உங்களால இவனை எழுப்பிவிட முடியும். உங்களால என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை தர முடியும். ஏதோ வந்துமா அல்லது ஏதாவது ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமா? நம்பி வந்தே இயேசுவே நம்பி வந்தே. Glory உம் பிரசன்னம் ஷலமா கரமா தனரமா என் வாஞ்சை எல்லாம். ஆமென். எதிர்பார்ப்போடு வந்தவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நம்பி வந்தே இயேசுவே. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விட்டு கொடுக்கிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தெய்வீக தொடுதலுக்காக யார் யார் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, இது ஒரு மகிமையின் நேரமாய் மாற போகிறது. ஓ க்ளோரியாளரே நம்பி வந்தே. ஒரு சில நிமிடங்கள் யாரும் கண்ணை திறக்காதீங்க. நீங்க பிரேயர் பண்ணிட்டே இருங்க. நீங்க பிரேயர் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நான் நம்பி வந்திருக்கிறேன்பா உங்க பிரசனமே. அந்த ஒரு டிவைன் டச், அந்த ஒரு தெய்வீக தொடுதல். ஆண்டவரே, எனக்கு இப்போ வேணும். இப்பொழுது நீங்க என்ன தொடணும் அல்லது நான் உங்களை தொடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு எனக்கு இப்போ நடக்கணும். ரேலமா மாரே
நம்பி வந்தேன், நம்பி வந்தேன். ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, இந்த நேரத்தில் உங்களால முழங்கார் போட முடியும்னா நீங்க தேவ பிரசன்னத்தில் அப்படியே முழங்கார் படிட்டு ஓ கண்களை மூடி அந்த வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருக்கிறது சகோதரா. ஆலயம் நிரம்பி ஒரு தொடுதல், அந்த ஆண்டவர் அந்த தொடுதல் எனக்கு இப்போ நான் ஃபீல் பண்ண விரும்புறேன். இப்பொழுது ஓ ரபலகர், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற கரைகள் மாறும், என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும். ஓ ரபல், என் வாழ்க்கையில் இருக்கிற தாமதங்கள் மாறும். அந்த தொடுதல் வேணும்பா, அந்த தொடுதல் வேணும்பா, அந்த தொடுதல் வேணும்பா. அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே அந்நிய பாஷையில் அப்படியே கொஞ்ச நேரம் தேவனோடு உறவாடி கொண்டிருங்க. உறவாடி கொண்டு யாரையும் பார்க்காதீங்க. வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவரோடு பேசு, வாயை திறந்து பேசு, மனம் திறந்து பேசு. ரீலமா கதனரே ரீலமா ஜனரோ ஷேலரே மம்ரோ அந்தரே லகடரா லிஹம்ரோ லக்தனரே ஷேரே மம்ரோ ரீமலரபா. ஒரு தெய்வீக தொடுதல். ஆமென், ஆமென். இப்படி ஒரு அனுபவம் நீ இதுக்கு முன்னாடி எப்பவோ பெற்றுக்கொண்ட அனுபவம். ஆமென். ஒரு பெரிய கேப் ஆயிட்டு உனக்கு ஆண்டவருக்கு இடையில இன்னைக்கு அதை புதுப்பிக்க விரும்புகிறார். அந்த நெருக்கத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ஷேரமலா ஹந்தரலபா ரபா ஹந்தரே. நம்பி வந்தே, நம்பி வந்தே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் ஓரலமரே சேலேரே. அப்படியே மனம் திறந்து பேசுங்க. ஆமா, உங்களை எதையுமே ஸ்டாப் பண்ண நீங்க அலோவ் பண்ணாதீங்க. ஆமா, நீங்க ஆண்டவரோடு அப்படி பேசிட்டு இருக்கும் போது எது உங்களை ஸ்டாப் பண்ண நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சில சந்தர்ப்பங்கள் திரும்ப கிடைக்காது. ஆமென். இந்த நேரத்தில் நான் ஆவியில உணர்கிறேன், ஆண்டவர் சிலரோடு thank you Jesus, thank you Jesus. ஒரு பர்சனல் என்கவுண்டர் இந்த நேரத்தில் நடக்க போகிறது. ஒரு பர்சனல் என்கவுண்டர். ஷேலே ஹமரா தனரபா கரபா ரேலே மமரோ ரீஹமரா சஜரரா. அபிஷேகம் பெற்றவங்க அப்படி அந்நிய பாஷையிலே ஓ ரலா ரதரா. ஆமென். ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு சில காட்சிகள் ரேஹா மலஹதரபா கரபா. ஓ ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு ஆமே கிளியரா சில சத்தங்கள் கேட்கப்படுகிறது. ரீலமரோ ஷேமரா அந்தனரே லக்ரா தனர மாமா ஷேமலரே ரீஹமலரோ சந்தனரே ரிகவரா ஹந்தரே லரபா ஷேரபலபா தனரா ஹந்தரா லரா தனரா லரா தனரே ரீஹமலோ ரியாந்தனரே ரீபமரம ஷேலரே ஹந்தரா லரா தனரா லரா தனரா ஏகரா லரா தனரே ஏ பலரா தனரா லரா தனரே ஓ ரிபலம ஷேரபா ஷலரபா கபர பலரா. நம்பி வந்திருக்கிறேன் அப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நம்பி வந்திருக்கிறேன், நம்பி வந்திருக்கிறேன். Glory, glory, மகிமையே இயேசுவின் மகிமையே. ஆமென். என் குறைவெல்லாம் நிறைவாக்கும் மகிமையே. உம் பாதமதில் பாசத்தோடு அமர்ந்து உம்மை ஆராதிக்க என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர் உம்மை ஆராதிக்க. ஓ இலரம ஷேரேலரமா அந்தரமா கரமா சந்தர். அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே டங்ஸ்ல அந்நிய பாஷையில ரேல ஹந்தரே பபலரா ரீலம ஜனரோ
Hallelujah, 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 hallelujah. Rala karababa, ribaba la baba, rehabro handara, rihandara la kababa la badara. Hallelujah, 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 hallelujah. Yesuve, Yesuve, rimamro selere rihantanara. அந்த இழந்து போன அனுபவம் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? இதுவரை என் வாழ்க்கையில நான் அனுபவித்திராத அந்த ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம். ரஹமஹந்தரே ஹந்தரோ லகபரா ஷேரமல ஹந்தரா டரலரா தனரா ரேலேரே ரேலேரே ஷேலேரே ரேஹமரா ஷேஹதரா. நம்பி வந்தே இயேசுவே, நம்பி வந்தே உம் பிரசன்னமே என் வாஞ்சையெல்லாம் தீர்த்திடுமே. உம் வஸ்திரத்தின் ஓரத்தை எஸ் லார்ட் தொட்டு குணமாக. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்கள். உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். நம்பி வந்தே இயேசுவே, நம்பி வந்தே. எஸ் ஃபாதர், உம் பிரசன்னமே என் வாஞ்சை எல்லாம் தீர்த்திடும். நம்பி வந்தே, நம்பி வந்தே இயேசுவே, நம்பி உம் பிரசன்னமே, பிரசன்னமே. ஹல்லேலூயா. என் வாஞ்சை எல்லாம். ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை, உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யோ. உம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு குணமாக. கைகளை அசைத்து பாடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Gloria la mashekara balara. Amen. Hallelujah. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Praise God. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 77வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 77 அதனுடைய 19, 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 77, 19, 20 வசனங்கள். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள்
உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலையில திருச்சியிலிருந்து பிரயாணப்பட்டு வரும் வழியில இந்த வேத பகுதியை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். பார்வோன் சேனை புறப்பட்டு வருகிறது. அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல. ஏனென்றால் காலடி தெரியவில்லை. இந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ள கர்த்தர் இவர்கள் நடப்பதற்காக ஒரு பாதையை வைத்திருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியல. தெரியாததுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா முறையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே சங்கீதக்காரனுடைய நிலைமையும் அப்படிதான் இருக்குது. என்ன நிலைமை? 77வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 1வது வசனத்தில் சொல்லுகிறான், நான் கெஞ்சினேன் அப்படிங்கிறார். 2வது வசனத்தில் சொல்றாரு, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. 3வது வசனத்தில் சொல்றாங்க, என் ஆவி தொய்ந்து போயிற்று. 7-8 வசனங்களில ஆண்டவர் தள்ளி விடுவாரோ நித்திய காலமாய், இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கு ஒளிந்து போயிட்டோ, இப்படி எல்லாம் முறையிட்டு கொண்டிருந்த போதுதான் கீழே சொல்றாரு 11வது வசனத்துல, உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். அப்ப இப்படிப்பட்ட புலம்பல் நேரம் வரும்போது ஒரு தேவ பிள்ளை முன்னாடி அவர் செஞ்சார்ல அது நினைக்கணும். ஏன் இப்படி முறையிடுகிறோம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 10வது வசனத்துல, இது என் பலவீனம். ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ, இனி அவ்வளவுதானோ, கிருபை அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தம் ஒளிந்து போயிட்டோ, ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இப்படி எல்லாம் தோணும் சில டைம். தாவீதுக்கே தோணி இருக்கும் போது நமக்கு ஏன் தோணாது? பவுலுக்கே தோண்டி இருக்கும் போது பவுல் என்ன சொல்றார்? ஒரு யூரோக்குள்ளே தான் அடிச்சதும் இனி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு, ஒரு காத்து ஒரு ஃபீவர் வந்துச்சு, அவ்வளவுதான், இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை, முழுவதும் போல் எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இப்படி வருவது அது நம்முடைய பலவீனம். நம்முடைய பலவீனத்தை நாம புரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்கிட்ட பலன் கேட்க முடியும். நம்முடைய பலவீனத்தை நியாயப்படுத்தவே கூடாது. என் பலவீனத்தை நான் புரிந்து கொண்டால் அவர்கிட்ட நான் கிருபையை கேட்பேன், பலனை கேட்பேன். இல்லை நான் இதனாலதான் இப்படி சொன்னேன் அப்படி. இங்கே தாவீது சங்கீதக்காரன் தன்னுடைய பலவீனத்தை நியாயப்படுத்தவே இல்லை. இது பலவீனம். ஆசாப் 73 இப்படி சொல்லுகிறார், ஆனால் இப்படியே பேசினா உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆயிடுவேன் அப்படிங்கிறார். அங்கே ஒத்துக்கொள்ளுகிறார், நியாயப்படுத்தலை. நான் டெய்லி கைகளை கழுவி சுத்தப்படுத்தி அப்படி இருந்ததுக்கு அப்புறமும் நியாயப்படுத்தலை, ஒத்துக்கொள்ளுகிறார். அப்போதான் சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி முற்பிதாக்கள் நாட்களில் வந்தபோது என்ன நடந்துச்சு? நான் இப்பொழுது எந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நின்று புலம்பிக் கொண்டிருக்கிறேனோ இதே போல தானே சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நின்று புலம்பிட்டு இருந்தாங்க. அங்கே வச்சு அங்கே நான் இருந்திருந்தா ஒருவேளை என்ன சொல்லியிருப்பேன்? இதே போலதான், வாக்குத்தத்தம் அவ்வளவுதானா, தள்ளி விட்டாரோ, கிருபை ஒளிந்து போயிட்டோ, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒன்று காட்டித்தாராரு. என்ன காட்டித்தாருன்னா, அவங்க இஸ்ரவேலருக்கு முன்பதாக எது திரளாய் தண்ணீர் இருந்ததோ
அதை விலக்கி சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார். இங்கே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காலடி தெரியப்படாமற் போயிட்டு. ஏன் காலடி தெரியல? ஏன் காலடி தெரியல? சரி, தண்ணீர் இருந்துச்சு, தண்ணிக்கு முன்னாடி மணல்லாம் இருந்துச்சுல்ல, அதுலயாவது தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் தெரியல? ஒரு பாதையில போறோம், அங்க காலடி தெரியுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அதுல யாரோ. அப்ப காலடி தெரிஞ்ச பாதையில நான் நடந்தா அது புது பாதை கிடையாது. அது எனக்கு வேணா புதிய பாதையா இருக்கலாம், அது இன்னொருத்தர் ஆல்ரெடி நடந்த பாதை. காலடியே தெரியாத ஒரு இடத்துல எனக்கு ஒரு பாதை இருக்கிறதுன்னா அதன் அர்த்தம் என்ன? இதுல முதல்ல நீ தான் நடக்கணும். இதுல ஃபர்ஸ்டா நீ தான் நடக்கணும். ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, இந்த இடத்துல நீ தான் ஃபர்ஸ்டா கால் வைக்கணும். இந்த குடும்பத்தில் முதல் ரட்சிப்பை நீ தான் டேஸ்ட் பண்ணணும். இந்த குடும்பத்தில் முதல் சாட்சியா நீ தான் நிக்கணும். காலடி தெரிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட் என்னன்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். காலடி தெரியாததுனால நெக்ஸ்ட் அவர் என்ன பிளான் பண்ணி இருக்கிறாருன்னு வெயிட் பண்ண ஆரம்பிப்போம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குச்சுன்னு தெரியல. காலடி தெரிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட் என்னன்னு நாம பிளான் பண்ணுவோம். காலடி தெரியலன்னா அவர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு நாம வெயிட் பண்ணுவோம். இயேசுவை நம்புவே, எஸ், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தே பாதை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்றது வாதை உண்டுன்னு கேட்குறது கொஞ்சம் பாவ கொஞ்சம். ஆமே, நீங்க இருக்கிறத பார்த்தா வாதிக்கப்பட்டு. பாதை உண்டு. காலடி தெரியவில்லை என்றதும் இனி பாதை இல்லை என்று எண்ணி விடாதே, பாதை உண்டு. ஹல்லேலூயா. சமுத்திரம் எனக்கான பாதையை மூடி மறைத்தாலும் நான் அதை நெருங்கும் போது சமுத்திரம் விலகும். நான் அதை நெருங்கும் போது. அதனாலதான் மோசே கிட்ட சொல்றார், புறப்பட்டு போங்க. நீ தள்ளி நிக்க உன் பாதை நீ நெருங்கும் போது, அந்த நாள் வரும்போது, நெருங்கும் போது, ஆமான தூக்கில் மாட்டும்படியாய், யூதரை அழிக்கும்படியாய், மொர்தெக்காய தூக்கில் மாட்டும்படியாய், யூதரை அழிக்கும்படியாக நிர்ணயித்த நாள் நெருங்கும் போது அது விலகிச்சு. நெருங்கும் போது சில காரியத்தை கத்த நெருங்க விடுறது எதுக்குன்னா பார்க்கிறதுக்கு. அவர் ஆயத்தம் பண்ணினதை, தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை, அடுத்த வார்த்தை என்ன? நீரே அல்லாமல் ஒரு கண்ணும் காணவில்லை. மோசேக்கும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினேன். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீ மெய்ப்பனாக ட்ரை பண்ணாத, நீ ஆடாவே இரு. நம்ம எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே மெய்ப்பன் ஆயிரும்.
உன்னை நான் நடத்துறேன்னு கர்த்தர் சொல்றார். ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஆடை வளர்த்தது கிடையாது, ஆடை சாப்பிட்டு தான் இருக்கிறேன், வளர்த்து பழக்கம் கிடையாது. ஆனால் நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுக்கு 30 அடிக்கு மேலே என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. ஆமாம், 30 அடிக்கும். அந்த ஒரு புறாவை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலலாம் கொண்டு விட்டுட்டு வருவாங்களாம், அது பறந்து இங்கே வந்துடுமா. கரெக்டா? இங்கே பெங்களூர்லலாம் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே ஊரில், இந்த ஊரில் நடந்த சம்பவம், அது பறந்து வந்துடும். ஆனால் ஆடை அப்படி கிடையாது. அது எங்கேயாவது விட்டுட்டு வந்தா எந்த கடையில் இருக்குதோ. ஆடுக்கு ஒரு மேய்ப்பனுடைய துணை என்பது அந்த ஆட்டின் கடைசி வரை தேவை. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததும் முடிஞ்சிட்டா? இல்லை இல்லை, என் கடைசி வர. ஆமா, இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை பற்றி கொள்வது ஒரு காரியத்துக்காக, அந்த ஒரு காரியம் சால்வ் ஆனதும் விட்டுறாங்க. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது, கடைசி வரை, என் கடைசி வரை, என் கடைசி வரை. தாவீதின் வாழ்க்கையில அவன் தொலைந்தது போல ஒரு அனுபவத்தை ஃபீல் பண்ணும்போது தாவீதினுடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா? காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. என்ன வார்த்தைங்க! உமது அடியேனை ஏன்னா அவரை, தேவனை மெய்ப்பனாய் தனக்கு முன்னாக வைத்து தன்னை ஒரு ஆடாய் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்கிறான். அதனாலதான் சிங்கத்துக்கு கரடிக்கும் தாவீது நாட்டை தாவீது காப்பாற்றினான், தாவீது மேய்ப்பன் காப்பாற்றினான். சிங்கமும் கரடியும் தாவீத மேற்கொள்ள வந்துச்சா, தாவீது நாட்டை கவ வந்துச்சா? ஆட்டோவா? தாவீதின் ஆட்டை கவ வந்துச்சு. தாவீதின் ஆட்டை பிடிக்க வந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் அந்த ஆட்டின் மேய்ப்பனாகிய தாவீது போய் காப்பாற்றினான். தாவீதின் மேய்ப்பன் காப்பாற்றினார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அவ சிம்பிளா சொல்லணும்னா என்ன தெரியுமா? நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நீங்க என்ன நடத்திருங்க ஆண்டவரே. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஒரு ஆடை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு யோசிக்காது. ஆடை பொறுத்த வரைக்கும் மேய்ப்பனை பார்த்துட்டே இருக்கும். மேய்ப்பன் டிசைட் பண்ணுவா. ஆமென். சில இடத்துல போகும்போது இந்த மேய்ப்பன் கையில் ஒரு கோலை வச்சிருப்பாரு, லைட்டா தட்டுவார். அப்படி ஒரு சவுண்டு, அது ஒரு சவுண்டு போட்டுட்டு லைட்டா, எனக்கு கொஞ்சம் ஓங்கி அடிச்ச ஆடு அவுட். ஆடை மேய்ப்பன் அடிச்சா மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். வேற யார் அடிச்சாலும், ஆடுக்கெல்லாம் ஹைஃபை கொடுத்தீங்கன்னா அவுட்டு. மேய்ப்பனுக்கு தான் அது எங்க அடிக்கணுமோ காதுல தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற எங்க தொட்டாலுமே அவுட்டு. அந்த கோலை வச்சு லைட்டா. இன்னும் சில இடத்துல போகும்போது இந்த புல்லு, இந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டே வரும் இந்த ஆடு. சில மரத்தின் கிளைகள் உயரமா இருக்கும். இந்த ஆடு ஜம்ப் பண்ணி பார்க்கும், அதுக்கு எட்டாது. உடனே மேய்ப்பன் தன் கையில் இருக்கிற கோலை வைத்து அந்த கிளை அப்படி தாத்து கொடுப்பாராம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை எட்டாத நிறைய காரியத்தை அவருடைய வார்த்தை என்னும் கோல் நம்ம கையில இறக்கி வைச்சதுனால எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர். பாடுங்க. எட்டாததை என் கையில்
நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை. நீர் தந்ததே ஓ நீர் செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீர் தந்ததே உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். நன்றியோடு நல்ல புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் ஒரு ஆட்டு மந்தையை போல நடத்தின அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஏதாவது ஆண்டவர் சொன்னாரா? இல்ல, மோசே கிட்ட சொன்னார், உன் கோலை நீட்டு. நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். நான் செய்ய வேண்டியது 3 காரியம். அந்த அவரை நான் மேய்ப்பரா என் வாழ்க்கையில கொண்டிருப்பேன். ஆனால் நான் செய்ய வேண்டியது 3 காரியம். அந்த 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 1, மெய்ப்பனை அறிந்து கொள். மெய்ப்பர்கள் அநேகர் உண்டு, ஆனா எனக்கான மெய்ப்பரை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். யார் எனக்கான மெய்ப்பர்? ஒருவர் மட்டுமே சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட். நல்ல மெய்ப்பனுடைய குவாலிட்டி என்ன? நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நம்முடைய மெய்ப்பரை நாம் அறிந்திருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகள், என்னுடைய ஆடுகள் எது என எனக்கு தெரியும். அதே போலதான் என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். நம்மை தேவன் நடத்தும்படி, மேய்க்கும்படி. ஆமென். சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கும். இதுதான் மேய்ச்சல். பசுமையான புல்வெளியில் படுக்க செய்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லை. மேய்ப்பனை அறிந்தவர்கள் இப்படி சொல்லி மகிமைப்படுத்துவார்கள். இந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க சிலர். ஒரு பலனுக்காக சொல்றேன். இந்த ஆலய வேலை நடக்கும்போது 2017 டிசம்பர் மாதம் அந்த கடைசி வாரத்தில், அந்த கடைசி சனிக்கிழமை, அடுத்த வாரத்தில் ஒரு பெரிய தேவை இருக்கிறது, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அப்போ பயங்கர பிஸியாக சர்ச் ஒர்க்கு போகுது. நியூ இயர் சர்வீஸ் வேறு இன்னும் ஃபியூ டேஸில் வரப்போகுது. நிறைய ஒர்க் இருந்துச்சு. எனவே டோட்டலாக அந்த ஒரு ரொம்ப ஒரு பேக்டாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அப்போ தான் எனக்கு டைம் நான் பார்க்குறேன், எனக்கு தனியாக போயிருந்து அழணும். ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் அழுதுட்டேன்னா ஃப்ரீ ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை. அப்போ தான் இங்கே மேலெல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக போகிறாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் போட்டோம். ஒரு 5:45 6 மணிக்கு எல்லாரும் போகிறாங்க. 8 மணிக்கு அடுத்த ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நைட் ப்ரேயர் 8 மணிக்கு இருந்துச்சு. நான் வந்து ஒரு 2 hours ஆகுது. மேலே அங்கே சல்லி அடித்து போட்டிருக்கிறாங்க, மணல் அடித்து போட்டிருக்கிறாங்க, ஒரு பக்கம் செங்கல் இருக்குது, கம்பி இருக்குது. அந்த சல்லியெல்லாம் அடித்து போட்ட இடத்துல மேலே போய் இப்படி உக்காந்துருந்து அப்படி சரிஞ்சு விழுந்து கிடந்து அழணுன்னு போய் உக்காந்து இருக்கிறேன். என் வாயில் இந்த ஒரு பாடல் மட்டும் வந்துட்டே இருக்குது. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கு ஒன்று குறையில்லப்பா. என் கண்ணில் கண்ணீர். இந்த வார்த்தை 2 மணிக்கூர்ல 1.5 மணி நேரம் 7:30 வரைக்கும் ஆண்டவர் சொல்ல வச்சுட்டே இருக்கிறாங்க. என் மனசு, உள் மனசு சொல்லுது, என் மாம்சம் சொல்லுது, ஏய் நீ வந்தது தேவைக்கு அழுவதற்காக வந்திருக்கிற, நீ என்னடான குறையிலன்னு பாடிட்டு இருக்கிறேன். ஆமென். அதுக்கப்புறம் தான் நான் புரிந்து கொண்டேன், ஜெபிக்கிறது கூட இந்த சாட்டர்டே, நேற்று ஃப்ரைடேல சொன்னது மாதிரி எப்படி ஜெபிக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுறார்.
என் மேய்ப்பரே நல்லாயன், எனக்கு ஒன்றும் குறையில்லை. ஏன்னா நான் ஏன் பிளான் பண்ணணும்? நான் எனக்கு மேய்ப்பனா இருக்கக்கூடாது. யூதா நிருபத்தில் ஒரு கூட்டத்தார், தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தார் யார் தெரியுமா? தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிற கூட்டத்தார். எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிற கூட்டத்தார். தேவனுக்கு பிடிக்கவில்லை அவர்களை. நான் ஏன் ஒரி பண்ணணும்? என் ஃபோக்கஸ் அந்த மெய்ப்பன் மேல மட்டும். எனக்கு தெரியணும் அவரை. இந்த மெய்ப்பன் என்ன கசாப் கடைக்கு, உலக மெய்ப்பர்கள் ஆட்டுக்கு புல்லு போட்டு வளர்க்கிறது எதுக்கு? ஆமா, ஜீவனை எடுக்கிறதுக்கு. ஆனா அந்த மெய்ப்பர் ஜீவனை கொடுக்கிறதுக்கு வளர்க்கிறார். எனக்கு என் மெய்ப்பனை குறித்த அறிவு இருக்குமானால் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் என்னை என் மேய்ப்பரே நல்லாயனே. எனக்கு என் மேய்ப்பரை தெரியும் சொல்றவங்க மாத்திரம் இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து பாடுங்க, கைகளை உயர்த்தி. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும். சொல்லுங்க, இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. என் மேய்ப்பரே எனக்கொன்றும். சாட்சி தொடங்கினால பாதியில் விட்டுருக்கிறேன். அதுக்கு வெரி நெக்ஸ்ட் வீக் நடந்தது என்ன தெரியுமா? ஆமாம், அந்த பெரிய அமௌண்ட்டு கொடுத்து போக அடுத்த பேமெண்ட் கொடுப்பதற்கான அமௌண்ட்டும் கையில் இருக்கத்தக்கதா ஆண்டவர் வழி தரதார். இடையில பயங்கரமா பிளான் பண்ணேன். லோன் போட்டுடலாமா, அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா. ஆண்டவர் பேசாம, நீ ஏன் பிளான் போடுற? காலடி தெரியாமல், எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும். எகிப்திலிருந்து மேய்ப்பன் கொண்டு வந்துட்டார். அறுப்பதற்காக கட்டி வைத்த இடத்துல விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல கொண்டு போய் அறுப்பதற்கல்ல. என்னை அவர் வாங்கினது அறுப்பதற்கல்ல, வளர்ப்பதற்கு. என் மேய்ப்பன் என்னை வாங்கினது அறுப்பதற்கல்ல, வளர்ப்பதற்கு. மேய்ப்பனை அறிந்து கொள். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வே. புல்வெளி மேய்ச்சல் காண செய்து அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். புல்வெளி மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீரண்டை வழி நடத்தும். உம் கோலினை கொண்டு என் மெய்ப்பனை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அந்த மெய்ப்பரை நம்புங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருவன் என் வழியாக பிரவேசித்தானா அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். யோவான் 10:15 வாசிங்க. திருடன் திருடவும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் 10:10 பரிபூரணப்படவும் வந்தேன். பரிபூரண. அப்போ என் மேய்ப்பனை நான் எப்படி நம்பணும் தெரியுமா? என் வாழ்க்கைய இந்த மேய்ப்பன் பூரணப்படுத்துவார். ஏன் பூரணப்படணும்? பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறார். எனக்காக அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என் மேய்ப்பர். அவரால் என் வாழ்க்கையை பரிபூரணப்படுத்த முடியும். அந்த ஒரு நிறைவு,
அப்படி ஆக்குனா மட்டும்தான் பிதா கிட்ட போக முடியும். இந்த மெய்ப்பனை நம்பணும். ஓநாயின் சத்தம் கேட்டதும் மற்ற மிருகங்களின் சத்தம் கேட்டதும் இந்த மெய்ப்பன் ஓடி போக மாட்டான். சீஷர்கள் சமுத்திரத்திலே தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு காணாதவர் போல் இருந்தார் என்றல்ல, அந்த இடத்துல இறங்கி நடந்து வந்தார். இந்த மெய்ப்பனை நான் நம்பணும். எப்படி நம்பணும்? என்ன நம்பணும்? எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது நான் அவரை நம்பணும். அதனாலதான் சத்துருக்கள் சூழ்ந்திருந்த போதும் தாவீதால படுத்து தூங்க முடிய காரணம் என்ன தெரியுமா? நம்பினா. கர்த்தரை நம்புறதுனால தன் குடும்பத்தையும் முன்னாடி வச்சுட்டான். எப்படி முன்னாடி வைத்தா? உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அது ஆசீர்வதியும் சொல்லிட்டு தாவீது வாழ்ந்து முடிச்சு கண்ணை மூடிட்டார். ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன்னு சொல்ற. ஏன் ஆண்டவரை இனி எதுக்கு ஆண்டவரை செய்யணும்? தாவீது தான் இல்லையே, யார் கேட்க போறா? அவனை நம்பிட்டான். என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்ல. அதனாலதான் அவரை மேய்ப்பராய் கொண்டதுனால தாவீது சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் ஏன் பயப்படணும்? தேவரே, நான் அதனால பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. உமது கோலும். ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்குல கோலும் தடியும் எப்படி தேற்றும்? இருளின் பள்ளத்தாக்குனாலே ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்தில் மெய்ப்பன் முன்னாக நடக்கும்போது தன் கோலை எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் இப்படி வச்சு கொண்டு போவார். அப்படி வைக்கும்போது அந்த கோல் தரையில் வைக்கும்போது அந்த சத்தம் கேட்கும். அவருக்கு இது மெய்ப்பனுடைய கோலின் சத்தம். இதே போலதான் சமயத்து கேட்ட வார்த்தையை தந்து 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 ரபா லாகா மாதானரா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு டைம் புரிஞ்சுக்கோங்க, அதான் வாக்கு என்னும் கோல். ஆமென். நம்ம தளர்ந்து இருக்கும்போது ஒரு ரேமா, ஒரு வார்த்தை வருதுனாலே கோலும் தடியும் தேற்றுதையா. ஆமென். மெய்ப்பனை அறிந்து கொள், மெய்ப்பனை நம்பு, மெய்ப்பனை பின்பற்று. யோவான் 10:3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இனி தீர்மானிக்கிறது இந்த ஆடுதான். அவர் நம்ம பின்பற்றுவோன்னு நம்பி முன்னாடி போறாரு. நான் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா நான் அவரை பின்பற்றுவேன். பாதையில மரண இருளின் பள்ளத்தாக்கும் இருக்கலாம், சத்துருக்களும் இருக்கலாம். ஆனா ஒண்ணு நிச்சயமா தெரியும், அவரை பின்பற்றுகிறவன் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பான். ஆமென். நான் எனக்கு மேய்ப்பனாகிவிடக் கூடாது. எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக மோசே அனுப்பப்பட்டானோ, அதே போல என்னையும் உங்களை மேய்ப்பதற்காக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுகிறவர். ஹல்லேலூயா. சமுத்திரம் ஒதுக்கலைனாலும் கலங்காதீங்க, அதுக்கு மேலேயே நடக்க வைத்தவர். பேதுரு அவரை அறியாத போது அலறினான், அறிந்த போது இறங்கி நடந்தான். நாம் அலர்ன பல பாதைகளில பல சூழ்நிலைகளில் அவரை அறியும் போது நம்மளால இறங்கி நடக்க முடியும். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் என்ற பாடலை மட்டும் பாடி
நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. எழுப்பி நின்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. பாடுங்க. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் நம்பி நான் முன் செல்லும். ஒரே சத்தமா, இயேசுவை நம்புவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ரபலகம சிரபபலரதரரா, ஆமென். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. கர்த்தரின் பக்கத்துல உண்டு, கர்த்தர் என் பக்கம் உண்டு. நம்பிக்கையோடு சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவே. வேண்டியதை அவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, இயேசுவை நம்புவேன், இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை. ஹல்லேலூயா. ரமசேலே மமரலரா, இயேசுவை ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஓரிடம் உண்டு. அங்கே ஓரிடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை ரலமதிரே சிக்கபலரோ. ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக மாட்டேன். கைகளே செய்து ஹல்லேலூயா பாடி படிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஆண்டவரே, எங்களை நடத்துகிறவர் நீர். எங்களுக்கு முன்பாக பாதை உண்டு. எங்களுக்கு தெரியாம போகலாம் காலடி, ஆனால் மேய்ப்பராய் நீர் இருப்பதனால அந்த பாதையை காண பண்ணுவீர், அந்த பாதையில நடக்க பண்ணுவீர். அப்பா, உங்களை நம்புறோம். உங்களை இன்னும் உம்மை அறிகிற அறிவில் வளரணும். உங்களை நம்பி பின் செல்லணும். கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும். ஆசீர்வதியும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.